வேடநத்தம் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை வழக்கை அரசியலாக்கி அதன் மூலம் திமுக மீது பழி போடுவதற்கு சிலர் முயற்சிப்பதாக தூத்துக்குடியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாமஸ் நகரில் மறைந்த மதிமுக தீர்மான குழு செயலாளர் ஆசிரியர் மோசஸ் சுந்தரம் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வேடநத்தம் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், பாலியல் வன்முறை கொலையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆயுள் வரை சிறையில் இருக்கும் வகையில் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து இதை அரசியலாக்கி இதன் மூலமாக திமுக மீது பழி போடுவதற்கு சிலர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், அவர்கள் ஆட்சியில் இதைவிட மோசமாக நடந்ததாக குறிப்பிட்டு பேசினார். பிரதிபா என்கிற அந்த இளம் பெண் தன்னுடைய +2 தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலையில் வீட்டை விட்டு வெளியே இயற்கை கடன்களுக்காக வெளியே வந்த நேரத்தில் அவள் கடத்தி செல்லப்பட்டு கொடூரமான முறையில் பாலியல் நாசத்துக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொடுமை கொடுமை நினைக்கவே நெஞ்சம் பதறுகிற கொடுமை. காவல்துறையினர் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். குற்றவாளிகளை உடனடி எப்படி பிடித்து விடுவார்கள் நான் நம்புகிறேன். தூத்துக்குடியில் 17 வயது சிறுமிக்கு நடந்த அநீதிக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு பெண்ணும் பாடம் புகட்டுவார்கள் என பாஜக முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட 17 வயது சிறுமியின் குடும்பத்திற்கு பாஜக சார்பில் ஆறுதல் தெரிவித்த முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கனிமொழி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் என 2 பெண்களும் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களாக இருந்தால் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து 5 நாட்களாகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத திமுக அரசு கொடுக்கும் பணம் தேவையில்லை என்றும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் சிறுமியின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல தமிழக முதலமைச்சர் வர வேண்டும் என்றும், இல்லையென்றால் திமுகவிற்கு பெண்கள் வாக்கு கிடைக்காது என்றும் கூறிய அவர், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தூத்துக்குடியில் இருந்து சூளுரை எடுப்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மிக அராஜகமாக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடியது 39வது பாலியல் வன்கொடுமை இந்த தமிழ்நாட்டில். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய கேவலமான ஒரு நடைமுறையை நாங்கள் பார்க்க முடியுது. இதற்காக எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உடனடியாக சென்று பாருங்கள். தினமும் எங்கள் கட்சிக்காரர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட இருப்பதனால் மட்டும்தான் நியாயத்திற்காக இப்படி போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 பெண்கள், ஒருத்தர் பெண் எம்பி கனிமொழி, ஒருத்தர் பெண் அமைச்சர் கீதா ஜீவன் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு கேவலம் நடந்திருக்கக்கூடியது. அவர்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பெண்களுக்கு உண்மையிலே மரியாதை கொடுப்பவர்களாக இருந்தால் அவர்கள் 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். அப்படி ஒரு கேவலமான செயல் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது இந்த மாவட்டத்தில். சென்னை வண்ணாரப்பேட்டையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற சமத்துவ சமூக நீதி இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டை மனிதநேய மக்கள் கட்சி 53வது வட்டம் சார்பில் சமூக நீதி இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் சமது, ஆலூர் ஷா நவாஸ், ஐட்ரி மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு இஃப்தார் நிகழ்ச்சியில் நோன்பு திறந்து வைத்து சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ், ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் குறித்து பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து தாவேக கட்சிக்கு எந்த கொள்கையும் இல்லை என விமர்சித்த அவர், அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி சேர்வார்கள் என கடுமையாக சாடினார். ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு முன்னால் அந்த குற்றச்சாட்டுக்கு நாம் தகுதியுடையவர்கள் தானா என்று பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் எங்கே யார் பாதிக்கப்பட்டாலும் களத்திற்கு செல்லுகிற முதல் தலைவராக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான் இருக்கிறார். அவர் குறிப்பிட்ட நாங்குநேரிக்கும் எங்கள் தலைவர் சென்றிருக்கிறார், நேற்று சிவகங்கைக்கும் சென்றிருக்கிறார். இந்த 2 இடத்திற்கும் விஜய் போனாரா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். விஜய் போய்விட்டு எங்கள் தலைவர் போகவில்லை என்றால், அந்த பிரச்சனையை விஜய் பேசிவிட்டு எங்கள் தலைவர் பேசவில்லை என்றால், விஜய் அதற்காக போராடிவிட்டு எங்கள் தலைவர் போராடவில்லை என்றால் ஆதவ் அர்ஜுனா கேட்பது நியாயம். ஆனால் விஜய் எங்கும் போகவில்லை, ஆதவ் அர்ஜுனா கூட போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் தாவேகா எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை. ஆனால் நடத்துவதெல்லாம் விசிகா.
எனவே எங்களை நோக்கி அந்த கேள்வியை கேட்பதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. நாச்சியார் கோயில் பித்தளை குத்துவிளக்கு உற்பத்தியாளர்களிடம் குறைகள் குறித்து கேட்டறிந்த மத்திய அமைச்சர் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என உறுதியாக தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயில் பித்தளை குத்துவிளக்கு உற்பத்தியாளர்களை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் நேரில் சந்தித்து குறைகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாச்சியார் கோயிலில் உற்பத்தி செய்யப்படும் குத்துவிளக்கின் கலையை நாட்டின் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்வதாகவும் குத்துவிளக்குகளை எளிமையாக சந்தைப்படுத்துதல் மற்றும் மூலப்பொருட்களில் உள்ள பிரச்சனைகளை களைவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து உற்பத்தியாளர்களின் பிரச்சனைகளை தேர்தல் அறிக்கையில் சேர்த்துக் கொள்ள உள்ளதாக தெரிவித்த அவர் என்டிஏ ஆட்சிக்கு வந்த பிறகு பித்தளை குத்துவிளக்கு தொழிலாளர்களின் பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் திருமங்கலம் மோகன் தலைமையில் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், மக்கள் நீதி மய்யம், ரஜினி மன்றம், தேவர் பேரவை போன்ற பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமங்கலம் மோகன் திமுகவின் அலங்கோல ஆட்சியை கண்டித்தும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்தும் ஒரு மாதத்தில் 35 தெருமுனை கூட்டத்தை நடத்தியிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு கட்சியில் இருந்தவர்கள் அதிமுகவில் இணைந்து வருவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைவதற்கு சாட்சியாக விளங்குவதாக தெரிவித்த அவர் 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் மக்கள் திமுக ஆட்சியை விரும்பவில்லை எனவும் கருத்து தெரிவித்தார். இந்த தொகுதி முழுக்க கிட்டத்தட்ட இந்த 1.5 மாத காலங்களில் 35 திருமுனை கூட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலங்கோல ஆட்சியை கண்டித்து வகையில் அனைத்து பேச்சாளர்களும் மூளை முடுக்கெல்லாம் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியெல்லாம் இவர்கள் செயல்படுத்தாமல் போனார்கள் என்ற செய்தியையும் மக்களிடத்திலே சொல்லியிருக்கிறோம். மிகுந்த எழுச்சி காணப்படுகின்றது. எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக நாங்கள் கொண்டு வருவோம், இந்த ஆட்சியை அகற்றுவோம் என்பதில் மக்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள். நீங்கள் பார்க்கலாம், பல்வேறு கட்சிகளிலிருந்து வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் அண்ணனை நோக்கி. இதுதான் செய்தி. இந்த தொகுதியை வில்லிவாக்கம் குளத்தூர் தொகுதியை பொறுத்தளவிற்கு நீண்ட நெடிய காலமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்தினர் இருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.